வணக்கம் வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். ம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருக்கீங்க. ஆ. சாப்பிடலன்னா சாப்பிட்டு இந்த வீடியோ பாருங்க. இல்ல சாப்பிட்டுட்டே வீடியோ பாருங்க. ஆமா. கொஞ்சம் அதான் இவ்வளவுதாங்க நான் சத்தம் வர எனக்கு. இன்னைக்கு என்ன கண்டென்ட்டோட வந்திருக்கோம்னா, உருவ கேலி, பாடி ஷேவிங். சொல்லு. உருவ கேலி பண்ணாதீங்க. அந்த டாபிக் தாங்க. கொஞ்சம் நேத்து ஒரு சில சம்பவங்கள் நடந்துச்சு. அத அனுபவத்தையும் கருத்து சொல்லுவான். அப்புறம் ஒரு சில கருத்துரைகளும் சொல்லுவான் கேட்டுக்கங்க. எல்லாத்தையும் நான் தான் சொல்லணும்னா, நீ வேற அப்படியே அமைதியா இருந்துக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அண்ணன், தம்பி, ஃப்ரெண்டு யாரா இருந்தாலும் பாடி ஷேவிங் பண்ணாதீங்க. ம். நேத்து எங்க ரூம்ல ஒரு அண்ணன் வந்து ஆளு கொஞ்சம் குட்டையா இருப்பாரு. அண்ணன் 35 வயசு. அவரு நம்மாளு அவர்கிட்ட கேட்கிறான், "ஏண்ணே நீங்க இப்படி இருக்கீங்க? வளர்ந்தா என்னண்ணே?" அப்படின்ட்டு. நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க கேட்டேன். அவங்க திட்டுறாங்க, அடிக்க வர்றாங்க. ஃப்ளாட்ட கேட்டாலும் அவங்க மனசு என்ன நினைச்சுப்பாங்கன்னு அது அவங்களுக்கு தானங்க தெரியும். என்னடா வீடியோ பேசிட்டு இருக்கீங்களா, அங்க பாக்குறீங்க. அது கொஞ்சம் தெரியாத இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஒரு ஃபண்ணுக்காக கூட உருவ கேலி பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்கள எவ்வளவு ஹர்ட் பண்ணுங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். என்ன நீ சில மாதிரி உட்காந்துருந்தா சொல்லு. சொல்லு சொல்லு. நீதான் சொல்லு சொல்லு. நேத்து என்ன நடந்துச்சு அத சொல்லு. நேத்து என்ன நடந்தது? ரூம்ல சதீஷ் அண்ணன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. ஆ. அவங்க ஆளு குட்டையா இருப்பாங்க, அண்ணன் 35 வயசு. இதனால முதல்ல சொன்னீங்க. ம். அவன்கிட்ட போன் பேசிட்டு இருக்கே, வேற ஒருத்தன்ட்ட போன் பேசிட்டு இருக்கையில அவங்க பத்தி சொல்றா, இந்த மாதிரி ஆள் ரொம்ப குட்டையா இருக்காங்க. ஆனா வயசு பார்த்தா 35 வயசு அப்படின்னு ஒரு சொன்னா. ஸ்கூல் ட்ரெஸ்ஸ போட்டு விட்டா கூட அடையாளமே தெரியாது. 35 வருஷமா தெரியாது. ஸ்கூல் பையன் மாரி தான் தெரியும். இதுதாங்க சொன்னேன். இப்ப பாத்தீங்களா அப்படிதான் பேச வர்ற. நடந்ததுதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அத வந்து அவன் நியாயப்படுத்த தான் வரான். ஆனா அது தப்புங்க. அது யாரா இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அவங்க பெருசா கேட்டாலும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆமா, முடிஞ்சா பண்ணாதீங்க. நான் தான் தெரியாம பண்ணிவிட்டேன். நண்பன் கட்டுரை சொல்லி திருத்திட்டான். நீங்களும் இனிமே திருந்துங்க. ஆமா. ஆல்ரெடி நெறைய பேர் இருப்பீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி அத ஒரு கலக்கு ஐயோ வளருது வாய் வேற. ஒரு பொறுப்போட இருப்பீங்க. இந்த மாரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடோட இருப்பீங்க. இனிமேலும் நெறைய விஷயங்கள கத்துக்கங்க. ஏன்னா மத்தவங்க மனசு கஷ்டப்படும்ல. அவங்க முகத்துல அப்போதைக்கு எந்த ரியாக்ஷன் நான் ஒரு ரியாக்ஷன் மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே இல்ல. சரி பரவால்ல எதுவும் தப்பா நினைக்கல கூட அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அப்படி நினைச்சதுதான் நீ தப்பா நினைச்ச. தப்பு. அதேதான், அதேதான். அதனால மனசுல கொஞ்சம் கண்டிப்பா கஷ்டம் இருந்திருக்கும். அது யாரா இருந்தாலும் தாங்க, அது உங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட சின்ன பையனா இருந்தாலும் சரி, யாரையுமே அப்படி பேசி ஹர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அடிச்ச அடிய கூட திருப்பிடாதீங்க. சொன்ன சொல்ல எடுக்க முடியாதுங்க. ஆமா. அது அந்த மாதிரிதான். அது சரி நிறுத்தமா? இத்துடன் உரையை முடிக்கிறீர்கள். கண்ணனும் சக்தியும் 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஆமா. சரிங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இதான் கண்டென்ட். நிறைய கண்டென்ட் இருந்தா சொல்லு, கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க. அடுத்த வீடியோ சந்திப்போமா? அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நன்றி, வணக்கம்ங்க. வணக்கம். எல்லாம் பார்த்து பாருங்க.